ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய பிளாக் வந்து இந்த ரோஜா பூக்களும் லீஃபும் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுன்றதை பற்றியும் அப்புறம் எங்கள் ஊர் திருவிழாவில் வாங்கின பொருட்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் எங்கள் ஊரில் செடல் திருவிழா ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. பஸ்ஸு ரூட்டெல்லாம் கூட பிளாக் பண்ணிவிடுவாங்க. அந்த செடல்லாம் இழுத்த பிறகு தான் வந்து பஸ்ஸே விடுவாங்க. அவ்வளோ ஃபேமஸாக சூப்பராக இருக்கும் அந்த திருவிழா. நான் வந்து திருவிழாவுக்கு போனேன், ஆனால் வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. அங்கே போய்ட்டு 2 ஜாடியும் அப்புறம் இந்த கோலம் போடுற அச்சுக்களும் தான் வாங்கினேன். இந்த அச்சு வந்து சனிக்கிழமையில் நம்ம கோலம் போடும்போது பெருமாள் கிட்ட வந்து நம்ம போடலான்னு சொல்லிவிட்டு அந்த அச்சு வாங்கினேன். அது வந்து நான் வீடியோஸும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற 3 வந்து இந்த நிலைப்படியிலையும் இந்த உருளிலாம் வைக்கிறோம் இல்லையா, அங்கேயும் வந்து நம்ம குட்டி குட்டியாக போட்டால் அழகாக இருக்கும். இது வந்து வெத்தலை தீபம் போடும்போது அந்த தட்டில் நம்ம போட்டோம்னா இது நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இதையும் வாங்கிடுறோம். கோலம் போடுற அச்சு எல்லாமே சேர்ந்து வந்து 50 ரூபா. இந்த 2 ஜாடியுமே வந்து கல்லுப்பு ஒன்றுத்துலையும் இன்னொன்றுத்தில் வந்து தூள் உப்பும் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த 2 ஜாடியும் வாங்கினேன். இது கலர் வந்து இந்த கருப்பு கலர் கலந்து இருந்தால் தான் வந்து அழுக்கு பட்டால் வந்து நமக்கு அந்தளவு தெரியாது. வேறு டிசைன் நிறைய இருந்தது, ஒயிட் கலரு, ஒரு மாதிரி பர்பிள் கலர் எல்லாமே இருந்தது. ஆனால் அதெல்லாம் வாங்கினோம்னா நமக்கு அழுக்கு நல்லா எண்ணெய் கரை அதிகமாக தெரியும். அதனால தான் நான் இந்த கலர் செலக்ட் பண்ணி வாங்கினேன். ஏன்னா நம்ம ஸ்டவ் பக்கத்தில் வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த கலரு. இது வந்து ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்த உப்பு ஜாடி. இந்த உப்பு ஜாடி வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் உடஞ்சி போச்சு. அதனால தான் வந்து இதை மாற்றிட்டு இப்போ புதுசாக 2 ஜாடியில் வந்து நம்ம உப்பு கொட்டி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை நான் வாங்கினேன். இதுலேருந்து உப்பையும் கொட்டிட்டு இதையும் சுமதின்னு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தம்பிக்கு திருமணம் ஆகணும் சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக சிஸ்டர், கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரத்திலே வந்து நம்ம தம்பிக்கு நல்ல இடத்துல பெண் வந்து அமையும், கவலைப்படாதீங்க. இந்த பெரிய கூடையில் வந்து பழங்கள்லாம் வச்சு வாங்கினது பெரிய கூடை. இந்த சின்ன கூடை வந்து அந்த பூக்கள்லாம் வச்சு கடையிலே வாங்கின டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கின தொட்டி தான் இது. இது வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. இது வந்து சரி வேறு எதாவது நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த ஃப்ளார்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா மீஷோலேருந்து, சரி எந்த ஒன்று கூடையில் செட் பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை வந்து இந்த பவுலில் செட் பண்ணால் நல்லாயிருக்குமான்னு எடுத்து பார்த்தேன். இதில் வந்து பூக்கள் வந்து தனித்தனியாக இருந்தால் சொருகிற மாதிரி இந்த காம்புகள்லாம் இருக்குது. நான் வாங்கினது வந்து அப்படியே பொக்கே மாதிரி தனித்தனியாக ஒரு வந்து கொத்து மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் வந்து இதில் செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அதை நான் எடுத்து வச்சுட்டேன். சரி இந்த கூடையில் வேணால் அந்த பூங்கொத்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடை எடுத்து பார்த்தேன். இதில் வந்து இந்த வெட்டிவேர் மாலையெல்லாம் செஞ்சேன் இல்லைங்களா, அதெல்லாம் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வெட்டிவேர் மாலை செஞ்சது மீதி கொஞ்சம் இருந்தது, அதை அப்படியே வச்சு நான் பூஜை ரூமில் கீழே வச்சுருந்தேன். சரி அதையும் எடுத்து வச்சுட்டு அந்த கூடையை வந்து பெயிண்ட் அடிக்கலான்னு பார்த்தேன். சரி இப்போ எதுவும் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து டைம் இருக்கும்போது பெயிண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூடை எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லாவே இருந்தது. ஈர துணி போட்டு கூடையை ஃபுல்லாக தொடச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லீஃப் எல்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது கூட நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது வந்து 3 செட்டு கொடுத்துருந்தாங்க. 3 செட்டு அந்த உட்டன் பாக்ஸும் 3 செட்டு அந்த லீஃபும் இருந்தது. அந்த உட்டன் பாக்ஸ் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருந்தது. அந்த பாக்ஸுக்குள்ளே தர்மாக்கோல் கட் பண்ணி போட்டுட்டு அது மேலே வந்து இந்த புல் மேட் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. அந்த லீஃபு வந்து தனியாக எடுத்து நம்ம ஒரு 3 பீஸ் இருந்தது, அதை வந்து எடுத்து நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே தர்மாக்கோலில் குத்தினோம்னா வந்து நமக்கு தேவையான இடத்துல குத்தினோம்னா அழகாக வந்து சாஞ்சிக்குது அந்த லீஃபு. நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. சரி இதை நம்ம எங்கே செட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிச்சன் எடுத்துகிட்டு போய் சென்டரில் கார்னரில் கூட வந்து நம்ம வந்து வைக்கலாம், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹாலில் வந்து செட் பண்ணேன். ஹாலில் வந்து ஷோகேஸில் வந்து எடுத்து வச்ச கார்னரில் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே கூட வந்து நம்ம வைக்கலாம், இல்லை கிச்சனில் வைக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், எங்கே வேணால் நம்ம வந்து அதை வந்து செட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.